காக்காவுக்கு வந்து எப்படி வந்து காக்கான்னு வந்து பேர் வந்திருக்கும்? நம்ம வந்து எதுக்கு இந்த உலகத்துல வந்து பிறந்திருக்கோம்? கடவுள் ஒருத்தர் இந்த உலகத்துல இருந்தாரங்கி. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க சொந்த பேட்டரி வாங்க வீடியோக்குள்ள நீ போகலாம். பேட்டரி சார், சார் நீங்க ரொம்ப நல்லா படிப்பீங்க. உங்களை விடுங்க சார். முன்னாடி காலத்துல எல்லாம் யாரு பார்க்க ரொம்ப பலசாலியா இருக்கணுமோ அவங்கள பார்த்துதான் எல்லாருமே பயப்படுவோம், அவங்களுக்கு தான் எல்லாருமே மரியாதை எல்லாம் கொடுக்கணும். ஆனா இப்ப பார்த்தோம்னா யாருகிட்ட நிறைய பணம் இருக்கோ அவங்களுக்கு தான் எல்லாருமே மரியாதை கொடுக்கணும், அவங்கள பார்த்துதான் இப்ப பயப்படணும். இப்போ உள்ள பலசாலிகள் எல்லாம் இப்போ வந்து பணம் உள்ளவங்களுக்கு பாடி கார்டாட்டு போயிட்டு இருக்கு. முன்னாடி எல்லாம் பலசாலியான மனிதனுக்கு மரியாதை இருந்துச்சு, இப்போ வந்து பணம் இருக்கிற மனிதனுக்கு தான் இப்போ வந்து மரியாதை இருக்குல்ல. முன்னாடி காலத்துல வந்து திருவள்ளுவர் வந்து திருக்குறளை எல்லாம் ஓலைச்சுவடியில வந்து எழுதி வச்சிருந்து அவர் வந்து போயிட்டாரு. அப்புறம் இன்னொருத்தர் வந்து அந்த ஓலைச்சுவடி எல்லாம் கண்டுபிடிச்சு அதையெல்லாம் மீட்டு பப்ளிசிட்டி எல்லாம் பண்ணிக்கணும். ஒருவேளை அந்த ஓலைச்சுவடி வந்து யாருக்குமே கிடைக்காம இருந்திருப்பீங்க. இப்ப திருவள்ளுவர் யாருமே நமக்கு தெரியாதுல்ல, திருக்குறள் இப்போ வந்து யாருக்குமே தெரிஞ்சிருக்காதுல்ல. ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். காக்காவுக்கு வந்து எப்படி வந்து காக்கான்னு வந்து பேர் வந்திருக்கும்? அந்த டவுட் வந்து உங்களுக்கு யாருக்காச்சும் வந்திருக்குமா? ஒருவேளை இப்படி வந்திருக்குமோ காக்காய்க்கு காக்கான்னு வந்து பேரு? காக்காவுக்கு எங்கேயாச்சும் வந்து சாப்பாடு கிடைச்சேங்கி ஃபர்ஸ்ட் வந்து காக்கா வந்து அதை சாப்பிட்ட முன்னாடி கூட உள்ள காக்காக்களை எல்லாம் கூப்பிட்டு வந்துச்சுன்னா காக்கா வந்து சாப்பாடே சாப்பிட்டோம். அதை பார்த்த நம்ம முன்னோர்கள் வந்து காகத்துக்கு வந்து சாப்பாடு வந்து கொடுக்க வேண்டி காக்கா காக்கான்னு சத்தம் போட்டு கூப்பிட்டு காக்காவுக்கு வந்து சாப்பாடு வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படி அவங்க கூப்பிட்டு தான் ஒருவேளை காக்காவுக்கு காக்கானே பேர் வந்திருக்குமோ? சிலர் வந்து சொல்லுவாங்க நாங்க வந்து முட்டை மீன் இறைச்சின்னு ஒண்ணுமே சாப்பிட மாட்டோம், நாங்க வந்து வெஜிடேரியன் வந்து சொல்லுவாங்க. அவங்க வந்து உண்மையிலே வெஜிடேரியன் தானா? அவங்க உண்மையில அதை ஒண்ணு சாப்பிட மாட்டாங்களா? அப்போ வந்து ஒரு கேக்கு வந்து செய்யணும்னா அந்த கேக்குல வந்து முட்டையெல்லாம் பயன்படுத்துவோருமே, அப்ப அந்த முட்டையை சேர்த்த கேக்கை இவங்க சாப்பிட்ட பிறகு இவங்க அப்ப வெஜிடேரியன். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. நமக்கு ஃபீவர் காய்ச்சல் அப்படி ஏதாச்சும் ஒண்ணு வந்துச்சு, நம்ம வந்து கிளியர் பண்ண வந்து டாக்டர் கிட்ட வந்து நம்ம போவோம். அப்போ அந்த டாக்டர் வந்து என்ன நினைக்கும்? ஒருவேளை இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே காய்ச்சல் ஃபீவர் அப்படி வரணும்னு அவங்க வந்து நினைப்பாங்களா? இல்லைன்னா யாருக்குமே காய்ச்சல் ஒண்ணுமே ஃபீவர் ஒண்ணு வரக்கூடாது, எல்லாருமே நோய் ஒண்ணுமே இல்லாம இருக்கணும்னு அவங்க வந்து நினைப்பாங்களா? ஏன்னா யாராச்சும் நோயோட போனாதானே அவங்களுக்கு பிசினஸ் நடக்கும், அவங்களுக்கு அப்பதானே அவங்களுக்கு காசு கிடைக்கும், எங்கதானே அவங்க லைஃப் வந்து ரன் பண்ண முடியும். அப்படி யாருக்குமே ஃபீவர் காய்ச்சல் ஒண்ணுமே வரலன்னா ஒருவேளை டாக்டர்ஸ் வந்து கவலைப்படுவாங்களா? நம்ம வந்து எதுக்கு இந்த உலகத்துல வந்து பிறந்திருக்கோம்? நம்ம வந்து எதை நோக்கி இந்த உலகத்துல வந்து பயணம் செஞ்சுட்டு இருக்கோம்? யாருக்காச்சும் தெரியுமா? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. இந்த உலகத்துல உள்ள எல்லா அனிமல்ஸ்லயும் மேல் அனிமலை பார்க்கதான் ரொம்பவே அழகா இருக்கும். ஆனா மனிதர்கள்ல யார் வந்து பார்க்க ரொம்ப அழகா இருக்கணும்? மேலா ஃபீமேலா? உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. ஒரு கடல்ல கிடைக்க ஒரு அழகான ஒரு கலர் மீனை பிடிச்சு கொண்டு வந்து நம்ம வீட்டுல கண்ணாடி தொட்டியில விட்டு அதுக்கு வந்து தேவையான சாப்பாடெல்லாம் கொடுத்து அதை வந்து நல்லபடியாட்டு நம்ம வந்து பார்த்துட்டு வந்தா அது வந்து என்ன நினைக்கும்? ஒருவேளை அது வந்து இப்படி நினைக்குமோ, நான் என்ன பாட்டுக்கு சுதந்திரமாட்டு நான் வந்து கடல்ல எவ்வளவு பெரிய இடத்துல கடல்ல நான் ஜாலியாட்டு வாழ்ந்துட்டு இருந்தேன், என்ன இப்போ பிடிச்சுன்னு வந்து இந்த சின்ன ஒரு டேங்க் உள்ள நீங்க போட்டிருக்கீங்களே, உங்களுக்கு சந்தோஷத்துக்கு வேண்டி என்ன வந்து இந்த சின்ன ஒரு டேங்க்ல வந்து போட்டிருக்கீங்களேன்னு அது வந்து ஒருவேளை நினைக்குமா? இல்லைன்னா அது வந்து இப்படி நினைக்குமா? எவ்வளோ ஒரு பெரிய ஒரு கடல்ல கிடந்தேன், அங்க ஒரு சாப்பாடுக்கு வேண்டி நான் நாயா பேயான்னு கிடந்து அலைஞ்சிட்டு இருப்பேன், எங்கெல்லாமோ தேடி பறக்கி எப்பயாச்சும் ஒரு உணவு கிடைக்கும் அதை சாப்பிட்டு பாதி நாள் பட்னி கிடப்பேன், பாதி நாள் நல்லா சாப்பாடு கிடைக்கும், அப்படி இருந்தேன். எப்ப எந்த மீன் வந்து என்னை பிடிச்சு தின்னணும்னு சொல்லிட்டு ஒரு பயப்பட்டு இருந்தேன். நல்ல வேலை இவங்க வந்து என்ன தூக்கிட்டு கொண்டு வந்து இப்போ வந்து வீட்டுல கொண்டு வச்சு நேரத்துக்கு சாப்பாடு தந்து என்ன நல்லா பாத்துக்கணும், இப்ப நான் யாரு மீனை கண்டு பயப்படுறதுக்கு அவசியம் இல்லையா அப்படின்னு அது ஒரு வேளை நினைக்குமோ? இந்த ரெண்டுல அது வந்து எப்படி நினைக்கும்? கலர் மீன் வந்து ஒரு வேளை இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைமை வேஸ்ட் பண்ணுகிறேன். போட மரியாதையா
கடவுள் ஒருத்தர் இந்த உலகத்துல இருந்தாரங்கி மனிதர்களுக்கு ஆறறிவு வந்து கிடைச்சதா நினைச்சு சந்தோஷப்படுவாரா இல்லைன்னா வருத்தப்படுவாரா? பசங்களுக்கு எப்ப தெரியுமா நம்ம வந்து வளர்ந்துட்டோம்னு அவங்களுக்கு ஒரு நினைப்பு வரும். அவங்க கூட படிச்ச பொண்ணுங்களுக்கு மேரேஜ் ஆக போகுதுன்னு ஒரு விஷயம் இவங்களுக்கு தெரியும்போதான் அப்பதான் பசங்களுக்கு நம்ம வந்து வளர்ந்துட்டோன்னே தெரிய வரும். நமக்கு வயசாகிட்டே போகுது. உனக்கு காதல் கல்யாணம் கேக்குதா? தேவுடா தேவுடா ஏழு மேல தேவுடா. இத்துடன் இந்த வீடியோவில் விடைபெறுவது நான் சொன்ன பேட்டரி மீண்டும் இது மாதிரி ஒரு அருமையான வீடியோ நம்ம மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.